வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். நீங்கள் இப்போ ஒரு கடையில் போயிட்டு பணம் கொடுத்து பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் மூலியமாக தான் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க. ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மூலியமாக தான் நீங்கள் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அதே போல் இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஜெராக்ஸ் காப்பியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மொபைல்லே ஃபோட்டோவாக எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரூஃபை ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஜஸ்ட் பிடிஎஃபாவோ இல்லைன்னா பிஎன்ஜி இமேஜஸாவோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை இன்னும் இம்ப்ரூவைஸாக, அதாவது குவாலிட்டியாக, அதுக்கப்புறம் எடுத்த டாக்குமெண்ட் ஏதாச்சும் எடிட் பண்ணணும், கையில் எழுதப்பட்ட ஒரு நோட்ஸை நீங்கள் ஒரு டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னா நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டிஜிட்டலாக மாற்றிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்டோட லென்ஸோட ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் அப்படிங்கிற ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமாக ஸ்கேனரும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலாக ஃபோனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கலரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுறதுக்கு, கரெக்டான சைஸை கிராப் பண்ணி எல்லாமே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாவோ, பிடிஎஃபாவோ, வேர்ட் டாக்குமெண்ட்டு, ஸ்லைடு இந்த மாதிரியான எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் ஆப்பை உங்கள் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்டோடைய லென்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறது, உங்கள் மொபைல்லே ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய மொபைலில் லென்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மை ஸ்கேன், சென்ட் ஃபீட்பேக், செட்டிங்ஸ், கேன்சல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேலரியை ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலரியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஏதாச்சும் இந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேலரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன், டாக்குமெண்ட், ஒயிட் போர்டு, பிஸ்னஸ் கார்டு, ஃபோட்டோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணுறது, அதாவது பிரிண்டபிள் டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைனா புக்கு இது மாதிரியான டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிரிண்டபிள் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டேபிளர் காலத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற பார்த்தீங்கன்னா அது டேபிளர் காலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த டேபிளர் காலத்தை நீங்கள் ஃபோனில் கேப்சர் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆப்ஷன் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்க வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3ஆவது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இப்போ பத்திரம் இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் போட்ட பிரிண்ட் அவுட் பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட், அதாவது நான் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன், அதை ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் போர்ஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் எந்தளவுக்கு ஹை குவாலிட்டி, லோவா, மீடியமா அப்படிங்கிற மாதிரி எந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா அதை பார்த்தீங்கன்னா கேலரியிலேருந்து ஃபோட்டோ இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட்டை கிளியராக நீங்கள் எடுத்தது ஒரு டார்க் லைட்டில் இருக்குது, அதை ஃபோட்டோஸ் என்ஹான்ஸ் பண்ணணும், பிரைட்னஸ் கூட்டணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஃபில்டர் வச்சுருக்காங்க. அந்த ஃபில்டரை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிராப் ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் கிராப் பண்ணி எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது. டாக்குமெண்ட் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிடலாம். இல்லைன்னா பென்சில்ஸ், அதாவது இங்க் மாதிரி உள்ள டைப் பண்ணணும் இல்லை எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதி உள்ள ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், போல்டாக கொடுக்கணும், ஹைலைட்டு இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த நீங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளார இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு அப்படிங்கிற மாதிரி. ஒயிட் போர்டு அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு காலேஜில் இல்லைனா ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் வந்து நோட்ஸ் போர்டில் எழுதி போடுறாங்க அப்படின்னா அதை வந்து கேப்சர் பண்ணுறது மாதிரி. இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கீங்க, மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டில் மார்க்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணி பின்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்குக்கு தேவைப்படுறப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒயிட் போர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஒரு நோட் பேடில் வந்து ஒரு எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து கேப்சர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒயிட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம நோட் பேடில் எழுதி வச்சுருக்கிற டெக்ஸ்ட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து நீங்கள் போர்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு அப்படிங்கிறது. பிஸ்னஸ் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கணும்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கார்டு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் கார்டு வந்து வந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், கலர் கரெக்ஷன் இல்லைனா பிரைட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபோட்டோஸை தான் எடுத்து வச்சுருப்போம். பழைய காலத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா ஃபோட்டோ இல்லைன்னா தாத்தா பாட்டி ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நம்ம வந்து ஃபிலிம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து இப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து டேமேஜ் ஆகி போய்க்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக புதுசாக திரும்பியும் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணீங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கேனர் ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் தேவையான போர்ஷனை எடிட் பண்ணி கிராப் பண்ணி கலர் கரெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேனர் ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி கிளாரிட்டியாகவும் நல்லா தெளிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கேனர் ஆப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அவுட்லுக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் இங்கே எடுக்கக்கூடிய இந்த இமேஜஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய OneDrive அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்லேயும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் தேவைப்படனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளவுட்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் OneDriveல வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி இருக்கும். உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃபோனில் நம்ம வந்து அடிக்கடி ஃபோன் மாற்றுறோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேக்கப்புக்காக OneDriveலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை சோசியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.